அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ மேசராசி மற்றும் மேஷம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது 1ஆம் தேதி 6வது மாதம் ஜூன் மாதம் 2026 வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு 1:50 மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து அமர்ந்து எந்த விதமான நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை, உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளை தீர்மானம் செய்யும். அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் நற்பலன்களை உங்களை வந்தடையும். அந்த கிரகம் தன்னுடைய சுபத்துவத்தை இழந்து பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் சொல்ல ஒன்றா துன்பங்களே வரும். அதனால தான் சொல்றது, அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்குங்கள். அப்படி வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். அப்போ எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்குகிறீர்கள் என்று நான் நம்புறேன். அப்படின்னா இந்த குரு பயிற்சி பாருங்க, இப்ப சொல்ல போற பலன்கள் தான் உங்களை வந்தடையும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப பலனுக்குள்ள போவோமா? இந்த மேச ராசி மற்றும் மேஷம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி 18 1/6/2026 முதல் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாகி அமர்ந்த இந்த குரு பகவான் எந்த விதமான நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பாருங்க, 5ஆம் பார்வையாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். ஆயுள் ஸ்தானம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த ஆயுள் சார்ந்த சகல விதமான சிக்கல்களும் நிச்சயமாக நீங்கும். குரு பார்த்துட்டார் அந்த 8ஆம் இடத்தை அப்படின்னாலே, ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே நிச்சயமாக அந்த ஆயுள் சார்ந்த கண்டங்கள் இருக்கும் பட்சத்தில் விலகிவிடும். அந்த 8ஆம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பாவத்துவமாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பள்ளம், சுபத்துவமாக மாறிடுச்சுன்னா எந்த அளவுக்கு பள்ளமோ அந்த அளவுக்கு மேடு உயரம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஆக அது சுபத்துவமாக மாறுகிறது. அந்த 8ஆம் இடம் என்ன தரும்? வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் இது சார்ந்த வேலையோ தொழிலோ அல்லது ஒரு கல்வியோ, ஒரு ஏஜென்ட் எடுக்கிறதோ, ஒரு பரிவர்த்தனை செய்கிறதோ அல்லது டாலரில் சம்பாதிக்கிறதோ, இது எல்லாமே மிக நன்மையானதாக உங்களுக்கு மாறும். வெளிநாட்டில் வேலை கிடைக்காதவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். நிச்சயமாக வேலை கிடைக்கும். உங்களுக்கு தெரியாம 9ஆம் அதிபதி உங்களுடைய லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி இந்த குரு பகவான். அப்போ உங்களுக்கு தெரியாமையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை உங்க பின்னாடி மகா மகா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருப்பார். அது உங்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அப்போ இந்த 8ஆம் இடம் மறைமுகமான செயல்கள், உங்களுடைய மறைமுகமான செயல்கள், மறைமுகமான பரிவர்த்தனைகள், மறைமுகமான தொழில்கள், டோட்டலாக 2ஆம் நம்பர் ஒர்க்கு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் விருத்தி அடைய செய்வார். வளர்ச்சியை கொடுப்பார். அதில் ஆகச்சிறந்த லாபத்தை கொடுப்பார். அது மட்டுமல்ல, குரு பார்க்கும் பொழுது மூடி மறைக்கப்படும் அந்த இடம். அப்போ உங்களுடைய மறைமுகமான சகல விதமான செயல்களும் மூடி மறைக்கப்படும். மேன்மேலும் ரகசியம் காக்கப்படும். ஒருத்தனை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு, இவன் எவ்வளோ பெரிய யோகியன், இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வேலையை செஞ்சு தருவார். அது மட்டுமல்ல, அந்த 8ஆம் இடம் என்பது வந்து மூழ்கி போகிறது. எப்படி ஒரு அடகோ வைக்கிறோம், ஒரு நிலத்தையோ ஒரு ஏதோ ஒன்று தங்க நகையோ ஏதோ ஒன்று அடகு வைக்கிறோம், மூழ்கி போகிறது வந்து அந்த 8ஆம் இடம். அப்போது அடகு வைத்த அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்புகளை கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது. அப்போது இந்த ட்ரேடிங் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் வந்து லாட்ரி சீட்டு வாங்குறது, கீழே கிடந்து பணம் எடுக்கிறது, இது எல்லாமே அந்த 8ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தால் நடக்கும். இது எல்லாமே அடுத்தவங்க பணத்தை வந்து யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த 8ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும். அப்போ உங்களுக்கு நடக்கும். அவ்வளோதான்.
அது மட்டுமல்ல, ஒருத்தனை பார்த்தாலே இவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு நீண்ட நாட்களாக தெரியாத ரகசியங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. அது மட்டுமல்ல, இந்த 8ஆம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அவமானங்கள், அவமானம், படுற கஷ்டம், அவமானம், மனவேதனை, துன்பம், கெட்ட பெயர், அவமானப்படுதல், இது எல்லாமே ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே மாறும். நல்ல பெயராக மாறுவதற்கு வாய்ப்புகள் வந்து அருளப்படுகிறது. மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுவதற்கு வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சிக்கு பின் நீங்கள் அனுபவிப்பீர்கள். சொந்த சொத்தாக மாறும். அதனால லாபம் வந்து நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்ல, இந்த 8ஆம் இடம் என்பது சகலவிதமான ரகசியங்களும் உங்களுக்கு மறைச்சு வைக்க முடியாது. பின்னாடி எவனாவது குழி தோண்டிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சிருவீங்க. எட்டி உதைச்சு வெளியில் துரத்துவீங்க அவனை. யாருமே உங்களை ஏமாற்ற முடியாதுங்க இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. ஏன்னா 8ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காகுது. அப்போது உங்களுடைய பேச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா அளப்பரிய அர்த்தம் பதிந்ததாக இருக்கும். அந்த அளவுக்கு அருளப்படுகிறது. அப்போது இந்த 8ஆம் இடம் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக வந்து மாறுது. சரிங்களா? அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன? உச்சிஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் என்பது அவ்வளோ பெரிய உயரிய நிலை, உச்சிஸ்தானம். அப்போ எந்த காரிய தடைகளே இல்லாமல் போகும் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. உங்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும் தடைகள், தாமதங்கள் ஏதாவது எதிர்கொண்டு சலிச்சு போயிருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி காரிய தடைகள், தாமதங்கள் நிச்சயமாக இருக்காது. அந்த 10ஆம் இடம் உச்சிஸ்தானம். அப்போ உயர் பதவிகள், நீங்க செய்யற வேலையிலையோ இல்லை தொழிலையோ தொழில் கூட்டமைப்பில் வந்து பதவி கிடைக்கிறது, செய்கிற வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஊதிய உயர்வு வந்து ஏற்படுறது, உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி, கௌரவ பதவி, இவை எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு அருளப்படும். ஒரு விஷயத்தை வந்து அங்கீகாரம் பண்ணுறதுங்க. ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 10ஆம் இடம் அனுமதிச்சா மட்டும்தான் அதற்கான ஒரு அங்கீகாரமே கிடைக்கும். ஒரு அக்செப்டன்ஸு. ஒரு வேலையை பண்ணி முடிச்சிட்டிங்க, அதுக்கான ஒரு ப்ரொமோட் பண்ணுறது அந்த வேலையை. அப்போது அதற்கான அங்கீகாரமே அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். நஷ்டமாகி கொண்டிருந்த தொழிலை லாபத்தை நோக்கி திருப்புவீர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிச்சயமாக மேலோங்கும். அப்போ புதிய தொழில் தொடங்குவீர்கள், நிச்சயமாக அது வளர்ச்சியை நோக்கி திரும்பும். மனைவி சொத்து கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் மனைவி சொத்தும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, அந்த 10ஆம் இடம் என்பது புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை. இன்னும் சொல்ல போனா இது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா அந்த 10ஆம் இடத்துல தான் கொண்டு போய் வச்சான். அப்போ ஒரு வேலையோ ஒரு தொழிலோ அதுதான் ஒரு மனுஷனுக்கு இந்த புகழ், கௌரவம், அந்தஸ்தை வந்து கொடுக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையில் இருக்குது. இந்த சமூகத்தில் வந்து இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அந்தளவுக்கு வேலைக்கு போகிற ஆளாக இருக்கணும், இல்லைன்னா தொழிலில் வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஆளாக இருக்கணும். அங்கே தான் கொண்டு போய் வச்சான். அப்போது உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை அனைத்துமே நிச்சயமாக உயரும். அது மட்டுமல்ல, இந்த 10ஆம் இடம் வந்து கர்ம குழந்தை அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அதாவது தத்து குழந்தை அந்த இடத்துல இருக்கு. அப்போ அந்த தத்து குழந்தையை யாரெல்லாம் தத்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து வழிவிடும். மர்மஸ்தான நோய்கள் விலகும். உடலில் வந்து என்ன நோயின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா அந்த நோயும் வந்து விலகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நல்ல மருத்துவமே வந்து கிடைக்கும். இந்த குரு பயிற்சி, குரு பார்வையில் தான் அத்தனை சூத்திரமும் வந்து அடங்கி இருக்குது. இந்த 8ஆம் இடம் வலுப்பெறுவதனால உங்களை மறைமுகமாக எவனாலையுமே வீழ்த்த முடியாது. எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் அடங்கி தான் உங்ககிட்ட போகணும். உச்சிஸ்தானம் வலுக்குது. அப்போ பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்தை நீங்கள் பெற்று விடுவீர்கள். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 12ஆம் இட பார்வை ஆகச் சிறந்த பார்வை. சொந்த வீட்டை பார்க்குறார். அப்போ வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்களில் வேலை செய்தல், அங்கேயே நிரந்தரமாக தங்கி வேலை செய்தல், அங்கே தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்து இத்தனை நாளில் ப்ரொமோஷனோ ஒரு ஊதிய உயர்வோ கிடைக்காம இருந்தால் எல்லாமே சுபத்துவமாக மாறுங்க. எல்லாமே சுபத்துவமாக மாறும். அது மட்டுமல்ல, அந்த யாரெல்லாம் இங்கிருந்து இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கும் கிடைச்சிரும். இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நிச்சயமாக கிடைச்சிரும். இந்த பூமியை வலம் வருதல் அப்படிங்கிறாரு புலிப்பாணி. எதை? இந்த 12ஆம் இடத்தை. அப்போது
நிச்சயமாக வெளிநாட்டு யோகம், வெளிமாநில யோகம், தூர ஊர்கள் யோகம், கல்வி முதற்கொண்டு, வியாபாரம் வாணிபம் முதற்கொண்டு, வேலை முதற்கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஆணித்தரமாக நன்மையில் முடியும். எல்லாமே சுபத்துவமா நிச்சயமாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த 12ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல். அப்போ இந்த 12ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணிக்கணும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா இவ்வளவு நாள் பண்ண முடியாத இருந்த விஷயம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி நல்ல மாதிரி வெளியே வந்துடுவீங்க. அருமையாக வெளியே வருவீங்க, சூப்பராக வெளியே வருவீங்க. அந்த இடம் வந்து 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நெடும் பிரயாணங்கள் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அப்போ டூர் போகிறது, ரொம்ப லாங்காக டூர் போகிறது, இது எல்லாமே நடக்கும். ஆன்மீக யாத்திரைகள், பக்தி மார்க்க பயணங்கள், சேது குளியல், இவை அனைத்தையுமே இந்த குரு பயிற்சிக்கு பின் நீங்கள் செய்வீர்கள். செய்ய வைக்கும். அது மட்டுமல்ல, இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது நிரந்தர தீர்வு. அந்த இடம் சுபத்துவமாக மாறுது. அப்போ கடன் வந்து அடைபடும். இந்த 8ஆம் இடம் சுபத்துவமாக மாறும் பொழுது மீட்ரு வட்டி, கந்து வட்டி, தின வட்டி, வட்டியோ வட்டி இதெல்லாம் போட்டு கட்டிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். கூட 12ஆம் இடமும் சுபத்துவமாக மாறும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, கடனை முழுவதுமாக அடைப்பதற்கு வழிகள் பிறக்கும். திரும்ப கடன்ற பேச்சுக்கே இருக்காது. அந்த அளவுக்கு நிரந்தர தீர்வு நிச்சயமாக உண்டு. அந்த இடம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள், ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, 2வது தொழில், 3வது தொழில், 4வது தொழில் பண்ற ஜாம்பவான்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த 12ஆம் இடம் அது நல்லா சுபத்துவமாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அப்போ அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் அதீத பலம் அடைகிறார்கள் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. அது மட்டுமல்ல, இந்த 12ஆம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த நிரந்தர தீர்வு. நீண்ட நாட்களாக நான் இந்த பிரச்சனை வந்து அனுபவிக்கிறேன்டா, ரொம்ப கஷ்டப்படுறேன், காலங்காலமாக இந்த பிரச்சனை என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் மன வேதனைகளுக்கு, மன துன்பங்களுக்கு, நாள்பட்ட துயரங்களுக்கு நிரந்தர தீர்வு. ஒரு தீர்ந்துட்டு மறுபடியும் வரதெல்லாம் கிடையாது, விட்டு போயிடும் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மேசராசி மேச லக்னத்துக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னா தசாபுத்தி சத்தியமாக நல்லா இருக்கணும். கால் பாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களை விட்டு அகன்று போயிடும். இந்த முட்டியில் இருக்கிற பிரச்சனையும் வந்து அதுக்கும் வந்து நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். 8ஆம் இட பார்வையால் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக நோய்கள் நிச்சயமாக இருக்காது. உங்களை புரிந்து கொள்வதற்கே இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நிறைய கஷ்டப்படணும் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய மறைச்சி வச்சு உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் மிகப்பெரிய ஜாம்பவானாக வலம் வருவது திண்ணம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. சரியா? இந்த மறைமுகமாக உங்கள் அப்பா வந்து நல்லா தாங்குன்னு தாங்குவார். உங்கள் தொழிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நல்லா தாங்குவார். நீண்ட தூர பிரயாணங்கள், பக்தி மார்க்க பயணங்கள், இது எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. உங்கள் பின்னாடி நிற்பார், எதுக்காக இருந்தாலும் நிற்பார் அப்பா வந்து. அப்படி அப்பா அது வேண்டாம், அப்பா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்பார். அது மட்டும் இல்லை, வராத தாத்தா அப்பாவோட சொத்து, பெரியவங்க சொத்து வராமல் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கண்டிப்பாக வந்துடும். அப்பாவோட தொழிலை கையில் எடுத்தவங்க பயங்கர வளம் வருவாங்க, பயங்கரமாக சரியான ஒரு நிச்சயமாக பெரிய லெவலுக்கு வந்து வந்துடுவாங்க. அப்பாவோட தொழிலை வந்து கையில் எடுத்தவங்க அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் அவர்கள் இந்த மேச ராசிக்கு, மேச லக்னத்திற்கு பிறந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இவ்வளவு நற்பலன்களை ஒரு வருட காலத்திற்கும் வழங்குவதற்காக காத்திருக்கிறார். இவ்வளவும் நல்லா கொட்டி தீர்த்துருவாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நான் முன்னாடி சொன்னது தான், தசை நடத்தும் கிரகத்தின் அதிதாவதியை நீங்கள் வணங்கலைன்னா இது வந்து உங்களை வந்து சேராது. வணங்கினீங்கன்னா உங்கள் மேலே இந்த குரு பகவான் மடை திறந்த வெள்ளமாய் சகலவிதமான நற்பலன்களையும் அள்ளி தெளிப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்ன கெடுபலன்கள் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த குரு பகவான் சுபர் தான் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. இன்னொன்று தெரியுமா, யாரும் நல்லவங்க கிடையாது, யாரும் கெட்டவனும் கிடையாது. அதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போது இந்த குரு பகவான் தனியாக அந்த வீட்டில் இருக்கும்போது ரொம்ப பிரச்சனை வரும் உங்களுக்கு. அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டுன்னா, ஓகேவா? தனித்த குரு பெரிய தலைவலியை வந்து கொடுப்பாரு. 4ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்போது விவசாயத்தில் கவனமாக இருக்கணும். தனித்த குருனா
இவர் வந்து தனிச்சே இருந்துருவாரா அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. மாதத்தில் வந்து அந்த இடத்துல சூரியன் அப்போ ஒரு 6 மாதத்தில் வந்து பார்த்தா 6-7 மாதத்தில் இல்லைனா 2027 நினைக்கிறேன் மேபி இந்த கேது வந்து அங்கே வந்துடுவார். அப்போலேருந்து பிரச்சனை வந்து உங்களுக்கு குறையும். அப்போ அந்த கேது அந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா கேட யோகமாக செயல்படும். அப்போ வந்து பிரச்சனைகள் வந்து குறைஞ்சி போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அந்த அந்த தனித்த குரு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், தனித்த குரு மட்டும் இல்லை, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நின்ற இடம் பால் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. பார்க்கும் இடம் மட்டும்தான் அருளப்படும், நல்ல விதமாக சுபத்துவமாகும். பார்க்கும் இடம் மட்டும்தான், நின்ன இடத்தை கெடுத்துருவாரு அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அப்போ நிச்சயம் 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கெடுது. அப்போது 4ஆம் பாவகம் வந்து கெடும்போது ஏன்னா இப்படியெல்லாம் சொல்கிறேன், இதுதான் உண்மை சத்தியம். நிறைய பேர் சொல்லுவாங்க 4ஆம் இடத்துக்கு கொண்டார் பெரிய சொத்து வாங்குவேன், பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும் உனக்கு, ஆஹா ஓஹோ இந்த 4ஆம் இடத்துக்கு தூக்கி வச்சு பேசுவாங்க. அப்படிலாம் சத்தியமாக கிடையாது. நின்ன இடம் அத்தனை பேரும் பாருங்க, குரு நின்ன இடத்த வந்து அதுதான் சுயஜாதகத்தில் கூட சொல்கிறேன், அந்த பிரச்சனையை இன்னுமே கட்டி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க. அதுதான் வந்து உண்மை, தூக்கி சுமந்துக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க வேதனையை. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போது அம்மா விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாவை வந்து பேணி காத்து கொள்ள வேண்டும், அம்மாவை சார்ந்த விஷயங்கள். அது மட்டுமல்ல, வீடு கட்டுறது ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குங்க. வீடு கட்டுறதும் ரொம்ப குதிரை கொம்பாக இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு வாங்கும் பொழுது 2 பேருக்கு வித்துறது, ஒருத்தர் ஏமாற்றி ஒரு இது பண்ணுறது, ஒரு ஏஜென்ட் உள்ள நுழையிறது, இன்னொருத்தருக்கு தெரியாமல் அதை பண்ணுறது இதை பண்ணுறது, நிறைய சிக்கல் வரும். வீடு சார்ந்த வீடு அப்படின்னாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆகிடணும். அது மட்டுமல்ல, வீடு நீங்கள் இப்போ இருக்கிற வீடே கூட வந்து ஒரு இருப்பு கொள்ளாத தன்மையை வந்து கொடுக்கும். வீட்டின் அக்கம் பக்கத்தாரிடம் கவனமாக இருத்தல் வேண்டும். அது மட்டுமல்ல, விவசாயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகன போக்குவரத்துகளையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தூக்கம் கட்டில் சுகம் வந்து இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கெடும். தலையணை சுகமும் வந்து பார்த்தீங்கன்னா கெடும், கவனமாக இருக்கணும். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னா கூட ஒன்று சேரவே முடியாது. ஏதாவது பிரித்து விட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து 1st டிகிரியும் இருக்குது, அதனால் கவனமாக இருக்கணும். மேல் நெஞ்சு அப்படிங்கிறது வந்து 4ஆம் இடம். அப்போது லங்ஸு, வீசிங் ட்ரபிள் இதெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. பிபி சுகர் இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதில் இருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், இந்த குரு பகவான்கிட்ட போய் மண்டி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. குரு பகவான்கிட்ட சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் மண்டி போட்டிங்கன்னா மேக்சிமம் பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ குரு பகவானுக்கு கொண்டக்கடலையில் வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சகல பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. அது மட்டுமல்ல, அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு எள்ளெண்ணெயில் தீபமேற்றி விட்டீர்கள் என்றால் உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழ்நெஞ்சங்களே, அன்பு தமிழ்நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ்நெஞ்சங்களே, நன்றி.